ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே, ஜியோ ரீசார்ஜ் பிளானை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். இப்போது ஜியோ ரீசார்ஜ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து டேட்டா மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பாதி பேர் எனக்கு டேட்டா வேண்டாம், எனக்கு வந்து வாய்ஸ் மட்டும் ரீசார்ஜ் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. வாய்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணதுக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு வந்து இப்போது ஓடிடி சேனல்ஸ் என்னை வந்து எனேபிள் பண்ணணும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் பிளான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த பற்றியும் நம்ம இந்த ரீசார்ஜ் பிளானில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க மக்களே. ரீசார்ஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து ஷோ ஆகும். பாப்புலர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறது அதுப்பெல்லாம் இருக்கும். இப்போது நீங்கள் எனக்கு அன்லிமிட்டடாக 5G வேணும், எனக்கு அன்லிமிட்டட் 5G வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ரீசார்ஜ் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிடுங்க மக்களே. ட்ரூ 5G அன்லிமிட்டட் பிளான்ஸில் போயிட்டு இதில் நீங்கள் இப்போது 2 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை 1 மாதத்துக்கு பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. இப்போது நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு இதுலேருந்தே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 198 ரூபா வந்து 14 டேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 349 ரூபா வந்து 28 டேஸு. இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினிங்கிறது வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க மக்களே. அதனால் இது வந்து ப்ரோ ஜெமினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகி தான் அந்த ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எந்த மொபைலுக்கு நம்பருக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிரும் ப்ரீமியமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மாதத்துக்கு இப்போ 2GB பெர் டே 28 நாளைக்கு உங்களுக்கு 2GB டேட்டா வந்து நீங்கள் எங்கேயாவது 5G கிடைக்காத இடத்துல 4G கிடைக்கி அப்படிங்கிற இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 2GB டேட்டா யூஸ் ஆகிவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 5G கிடைக்கிற இடத்துல என்னங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக 5G தான் மக்களே, அன்லிமிட்டட் 5G டேட்டா தான் வந்துட்டுருக்கும். இதுதான் மக்களே இந்த அன்லிமிட்டட் 5G அன்லிமிட்டட் பிளான்ஸில் இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. இதில் என்ன பிளான்ஸ் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் கேமிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கேமிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி பப்ஜி, இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர், இந்த மாதிரி நிறைய கேம் விளாண்டுட்ருப்பீங்க. அதில் இந்த ரீசார்ஜ் பண்ணது மூலமாக என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு இந்த கன்னுடைய ஃப்ரீ ஸ்கின்னு, இந்த மாதிரி கூப்பன்ஸு, இந்த மாதிரி ப்ரீமியம் கூப்பன், இந்த மாதிரி கிரேட் ஓப்பனிங் கூப்பனு, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க மக்களே இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுனால. இதில் கேமிங்குள்ளே ரீசார்ஜில் போய் பார்த்தீங்கன்னா 545 ரூபாய்க்கு 28 டேஸ் இருக்குது. இது வந்து 2GB பெர் டே ப்ளஸ் 5GB டேட்டா எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா மக்களே, இது வந்து கேமிங்குள்ளே இது. அதுக்கப்புறம் ட்ரூ அன்லிமிட்டட் அப்கிரேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ 5G வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணாமல் எனக்கு வந்து நான் இப்போ 4G பிளானில் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் வந்து 5G ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 51 ரூபா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டட் 5G உருவாக்கிக்கலாம். ப்ளஸ் 3GB டேட்டாவும் கொடுப்பாங்க. ஆனால் பட் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, ஆக்டிவ் பிளானில் குறிப்பிட்ட ரீசார்ஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. என்ன ரீசார்ஜ்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் கீழே வந்து அப்ளிகேபிள் ஃபார் 1.5 GB டேட்டா பெர் டே போட்டுருங்க. உங்களுக்கு வேலிட் அப் டு 1 மந்த்து. நீங்கள் 28 நாளைக்கு கீழே பண்ணியிருந்தாலோ இல்லைனா 14 டேஸ்க்கு பண்ணியிருந்தாலோ அப்ரூவ் ஆகாது. 1 மந்த்துக்கு மேலே அப் டு 1 மந்த்துக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் 4G ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து 1 மாதத்துக்கு மேலே நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 51 ரூபா ரீசார்ஜ் பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து டேட்டா யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு வந்து ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான், நான் வாய்ஸ் மட்டும் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக ஒரு ஆப்ஷன் வந்தீங்கன்னா வேல்யூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த வேல்யூவில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1748 ரூபா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 84 டேஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா, 448 ரூபா அன்லிமிட்டட் வாய்ஸு டேட்டா எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அது இல்லை ப்ரோ எனக்கு இந்த ரீசார்ஜ் கூட பண்ண முடியாது, 3 மாதத்துக்கு கூட பண்ண முடியாது, எனக்கு 1 மாதம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் பேக்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் கடைசியாக 189 ரூபா 209க்கு மேலே பார்த்தீங்கன்னா 189 ரூபா இருக்கும். 2GB டேட்டா கொடுப்பாங்க ப்ளஸ்ஸு அன்லிமிட்டட் 28 நாளைக்கு அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். ஓகேங்களா மக்களே. அதுக்கப்புறம் 209 ரூபாங்கிறது வந்து 22 நாள் 1GB பெர் டே, இது கூட நம்ம 1GB யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் 189 ரூபா பிளாக் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு. அந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து வாய்ஸ் ஒன்லி பேக்கில் 448, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 189 ரூபா
இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளான பிளானு. அது வந்து 3 மாதத்துக்கு, அது கடைசியாக உள்ளது வந்து 1 வருஷத்துக்குள்ள பிளான் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் இப்போ வந்து கரண்டில் இருக்கிறது வந்து நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் வேணும், எனக்கு சன் NXT ஆப் ரீசார்ஜ் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணும், இந்த மாதிரி எனக்கு அமேசான் ப்ரைம்லாம் வேணும், இந்த மாதிரி எனக்கு ரீசார்ஜ் எதுவும் இருக்கா ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இருக்குது மக்களே. அது என்ன ரீசார்ஜ் பிளான் பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் அப்படியே இங்கே தள்ளுங்க மக்களே. தள்ளினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக எங்கள் நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் மக்களே. இந்த என்டர்டைன்மெண்ட் பிளான்ஸில் போயிட்டு ஹாப்பி நியூ இயர் பிளான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் போயிட்டு நீங்கள் 500 பே பண்ணிங்கன்னா 28 நாளுக்கு வேலிடிட்டி 2 GB பெர் டே கொடுப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்க பாருங்கள். யூடியூப் ப்ரீமியம் கொடுக்காங்க, ப்ரைம் வீடியோ கொடுக்காங்க, அமேசான் ப்ரைம் கொடுக்காங்க, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் கொடுக்காங்க, சோனி லைவ் கொடுக்காங்க, சன் NXT கொடுக்காங்க, அதுக்கப்புறம் கீழே ஜியோ டிவி இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் அவைலபிள் இல்லை மக்களே. முக்கியமானதில் ஒரு 4-5 இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் இந்த 500 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த இவ்வளோ சேனல்ஸ், இவ்வளோ OTT சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க மக்களே. இது போக நான் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும், எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒன்று யூடியூப் ப்ரீமியம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இருந்தால் இந்த இது ஃபுல்லாக இருக்காது மக்களே. ஸோ ஏதாவது ஒரு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க. இப்போ கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இதில் 7 OTT சேனல்ஸ் 175 நாளைக்கு இருக்குது. இதுலேயும் அவைலபிள் இல்லை நெட்ஃப்ளிக்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிளான்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1299 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 டேஸ்க்கு வேலிடிட்டி 2 GB பெர் டே. இதில் என்ன OTT சேனல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் மொபைல் இருக்கா, அதுக்கப்புறம் ஜியோ டிவி மட்டும் தான் இருக்குது. இது நம்ம அதான் சொன்னோம்னா உங்கள்கிட்ட யூடியூப் ப்ரீமியம், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது. இது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் இந்த மாதிரி இருக்காது மக்களே. ஓகே மக்களே, இந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ நான் தேவைக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறேங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே மக்களே, நீங்கள் ஜியோ மட்டும் இல்லை, எந்த டெக் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.